நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகள். பராபவ ஆண்டில் உங்கள் எண்ணங்கள் யாவும் ஈடேற காத்தாயி அம்மனின் அருள் துணை நிற்கட்டும். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். குலதெய்வம் அல்லது குடும்ப தெய்வம் என்பது தலைமுறை தலைமுறையாக ஒவ்வொரு குடும்பத்தினரும் வழிபட்டு வரும் ஆண் தெய்வம் அல்லது பெண் தெய்வம் ஆகும். அந்த தெய்வம் மூல தெய்வத்தின் துணை தெய்வமாகவோ அல்லது கிராம தேவதையாகவோ கூட இருக்கலாம். கர்ம வினைகளால் ஏற்படும் அனைத்து துன்பங்கள் மற்றும் தடைகளில் இருந்தும் தம்மை வழிபடக்கூடிய குடும்ப உறுப்பினர்களை குலதெய்வம் காப்பாற்றி வழிநடத்தி அவர்களது அடுத்த தலைமுறைகளையும் பாதுகாக்கின்றது. ஒரு நண்பர் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு மாறியவர். நிறைய துன்பங்களுக்கு ஆளாகி இருந்தார். குடும்பத்திலும் பல்வேறு விதமான பிரச்சனைகள். என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்த போது சில ஜோதிடர்களை பார்த்துள்ளார். அவர்கள் அனைவருமே அவரின் துன்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம் அவர் தனது குலதெய்வ வழிபாட்டை செய்யவில்லை என்று கூறியுள்ளனர். குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்தால் துன்பங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாய் குறையும் என்றும் கூறியுள்ளனர். பல நாள் தேடலுக்கு பின் அவரின் குலதெய்வத்தை கண்டறிந்து வழிபடத் தொடங்கினார். அது முதல் அவரின் துன்பங்களும் பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகத் தொடங்கின. நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.